இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பழுத்த பழம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து சாம்பார் வச்சோம்னா நல்லா மணக்க இருக்கும் பாசிப்பருப்பு சாம்பார். இப்போ நல்லா பாசிப்பருப்பை ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பை மத்து போட்டு இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கத்திரிக்காய், 1 பீன்ஸ், 1 கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து மிதமான சூட்டில் தீய விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த பொருளை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பாரில் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பொடி சேர்த்து நல்லா கலரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தாளித்து இந்த சாம்பாரோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மணக்க சூப்பரான சாம்பார் ரெடி.